வணக்கம் நண்பர்களே, இந்த கொஷின் பாருங்கள். எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு -1 எனில் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்மளால் என்ன வர வைக்க முடியுதுன்னு பாருங்கள். கீழே இருக்கிற ஒய்யையும் எக்ஸையும் நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும்னா எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு கிடைக்கும். ஒய் இன்ட்டு எக்ஸ் இல்லை எக்ஸ் இன்ட்டு ஒய், அது பிரச்சனை இல்லை. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ இந்த எக்ஸ் இங்கே வந்துடும். ஏற்கனவே இங்கே எக்ஸ் இருக்குது, அப்போ எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஒய் இருக்குது, அப்போ ஒய்யையும் பெருக்கணுன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா -1. இந்த வகுத்தில் இருக்கிற எக்ஸ் ஒய்யை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ என்னவாயிடும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு -xyன்னு ஆகிடும். கரெக்டாக? இந்த -xy ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் xy ஈக்குவல் டு என்னென்ன ஆகிடும் அப்படின்னா 0ன்னு ஆகிடும். ஏன்னா அந்த பக்கம் எதுவும் இல்லைன்றதால. அவங்க நம்மளை என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். இந்த ஈக்குவேஷனுக்கு ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா என்ன? நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் இதை சொல்லியிருக்கோம். எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இந்த ஈக்குவேஷனுக்கு உண்டான ஃபார்முலா. இதில் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் நம்ம எப்படி என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 0. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் கூட 0வை பெருக்கிறோம். எந்த நம்பர் கூட 0வை பெருக்கினாலும் ஆன்சர் என்ன தான் வரும்? 0 தான் வரும். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் உடைய வேல்யூ 0. இது இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் 3. இதுதான் இதற்குண்டான ஆன்சர். சரிங்களாமா? ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ஈக்குவல் டு 0.